எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பல்ப் வந்து நிறைய இடங்கள்ல இருந்து நம்ம வந்து எப்படி ஆன் ஆஃப் பண்றது அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டேர்கேஸ் அதாவது மாடிப்படிக்கு வந்து நம்ம ஒரு 3 சுவிட்ச் வச்சு ஒரு பல்ப வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்றத இன்னைக்கு வீடியோல நம்ம வயரிங் பார்க்குறோம். இது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ ஒரு 2 ஃப்ளோர் இருக்கு, 3 ஃப்ளோர் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப படி வந்து இருட்டா இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம், கீழ இருந்து போறப்ப நம்ம வந்து மேல போறப்ப ஸ்விட்ச் ஆன் பண்ணிர்றோம். லைட் எரியும் படியில. அப்படியே நம்ம மேல போயிட்டு, அங்க போய் நம்ம பல்ப ஆஃப் பண்ணிக்கலாம். மேல மாடிக்கு போறவங்க, ஒரு 2ண்ட் ஃப்ளோர் போறோம் அப்படின்னா. இப்ப அதே இது வந்து ஒரு 1 ஃப்ளோர் போறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு 3 இடத்துல இருந்து ஒரு பல்ப எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இது நம்ம பர்ப்பஸ் வேற எங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, கமெண்ட்ல கேட்டிருந்தாரு ரொம்ப நாளா. என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஆனா அவங்களுக்கு வந்து நான் WhatsAppல வந்து டயகிராம் வந்து சென்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது சேதுபதி சேது அப்படின்றவங்க. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, அந்த சுவிட்ச வந்து எங்க நம்ம கனெக்ட் பண்ணணும், பல்ப நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றத இப்ப நம்ம பார்க்குறோம். அதுக்கு வயர் வந்து நம்ம எப்படி பண்றது? இப்போ ஒரு பல்ப் வந்து அதாவது படியில வந்து எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் படுறது மாரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்க வந்து நம்ம பல்ப வச்சுர்றோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்விட்ச் நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். அதாவது 2 டூ வே சுவிட்ச், ஒரு இன்டர்மீடியேட் சுவிட்ச் நம்ம வைக்கிறோம். சரிங்களா? அதாவது எஸ்பி, டிடி அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. சிங்கிள் போல் டபுள் த்ரோ அதான் வந்து டூ வே சுவிட்ச். டபுள் போல் சிங்கிள் த்ரோ அப்படின்றது இன்டர்மீடியேட் சுவிட்ச். இப்போ நியூட்ரல் வயர் வந்து நம்ம டைரக்டா வந்து பல்பு கொடுத்துட்டோம். அடுத்து ஃபேஸ் வயர் பாருங்க, டூ வே சுவிட்ச். ஒரு டூ வே சுவிட்ச்ல வந்து சென்டர் பாயிண்ட்ல கொடுத்துட்டோம். அடுத்து அந்த டூ வே சுவிட்ச்ல இருந்து ஒரு லைனை எடுத்து நம்ம இன்டர்மீடியேட் சுவிட்சுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு, மேல உள்ள டூ வே சுவிட்ச நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம அடுத்த ஒரு டெர்மினல்ல இருந்து எடுத்து நம்ம இதே போல கனெக்ட் பண்ணிட்டோம். இப்ப பாருங்க 2 வே ஸ்விட்ச்ல இருந்து அவுட் எடுத்து நம்ம பல்பு குடுத்துட்டோம். இவ்வளவுதான் இதோட வயரிங். ரொம்ப சிம்பிளானது தான். அடுத்து இது எந்தெந்த பொசிஷன்லாம் ஸ்விட்ச் வந்து மாறுறப்ப நமக்கு எப்படி வந்து பல்ப் ஆன் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப வயரிங் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து என்னென்ன டைப் ஸ்விட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிருவோம். அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒன் வே ஸ்விட்ச்ன்னு சொல்லுவோம். அப்புறம் டூ வே ஸ்விட்ச்ன்னு சொல்லுவோம். அப்புறம் நம்ம இன்டர்மீடியேட் ஸ்விட்ச். சரிங்களா? இப்ப அதுல பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒன் வே ஸ்விட்ச் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பாருங்க, 2 டெர்மினல் தான் இருக்கும். இத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, சிங்கிள் போல், சிங்கிள் த்ரோ. அதாவது ஒரு போல் வெளிய, ஒரு பக்கம் மட்டும் தான் வந்து நமக்கு கான்டாக்ட் கிடைக்கும். அப்படின்னு சொல்றது தான் அந்த ஸ்விட்சோட நேமு. டெக்னிக்கலா நம்ம கடையில போய் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒன் வே ஸ்விட்ச்ன்னு சொல்லலாம். இல்ல எஸ்பிஎஸ்டி அதாவது சிங்கிள் போல், சிங்கிள் த்ரோ ஸ்விட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, டூ வே ஸ்விட்ச். இந்த டூ வே ஸ்விட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுல வந்து 3 டெர்மினல் இருக்கும். இது என்ன அப்படின்னு சொன்னா, 3 டெர்மினலும் அதாவது ஒரு பொசிஷன் தான். ஆனா 2 பக்கம் வந்து நமக்கு மூவ்மெண்ட் குடுக்கும். அத எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, சிங்கிள் போல், டபுள் த்ரோ. அதாவது ஒரு போல் உள்ள சைடு வந்து 2 பக்கம் நமக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி குடுக்கும். அதுதான் வந்து டூ வே ஸ்விட்ச். சிங்கிள் போல், டபுள் த்ரோ ஸ்விட்ச். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்டர்மீடியேட் ஸ்விட்ச். இது கொஞ்சம் பெரிய ஸ்விட்சா இருக்கும். நம்ம நார்மல் ஸ்விட்ச விட. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து பாருங்க டபுள் போல் இருக்கும். இந்த இருக்குல்ல, இந்த மாரி. இப்ப இத நம்ம வந்து டபுள் போல் சொல்றோம். சரிங்களா? இது வந்து ஒரு போல் சொல்றோம். இங்க ஒரு போல். அப்போ வந்து டபுள் போல் ஆயிருது. டபுள் போல், சிங்கிள் த்ரோ. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் தான் நமக்கு மூவ்மெண்ட் கிடைக்குது. இங்கிட்ட ஒரு இது இருந்துச்சுன்னா, இப்போ வந்து டபுள் போல், டபுள் த்ரோ ஆயிரும். இது வந்து டபுள் போல், சிங்கிள் த்ரோ ஸ்விட்ச். அடுத்து நம்ம எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க. அதே போல ஒரு பல்பு. இப்ப நம்ம வந்து ஒரு டூ வே ஸ்விட்ச் எடுத்துட்டோம். அடுத்து வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஸ்விட்ச். அடுத்து ஒரு டூ வே ஸ்விட்ச். இத வச்சு அந்த 3 இடத்துல இருந்தும் நம்ம இந்த ஒரு பல்ப கண்ட்ரோல் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நியூட்ரல வந்து டைரக்ட்டாவே நம்ம பல்பு கனெக்ட் பண்ணிர்றோம். அடுத்து ஃபேஸ் வயர் எடுத்து ஒரு டூ வே ஸ்விட்ச் அதோட சென்டர் பாயிண்ட்ல குடுத்துர்றோம். அடுத்து வந்து அதோட இன்னொரு டூ வே ஸ்விட்ச்ல இருந்து அவுட் எடுத்து நம்ம பல்பு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்விட்ச்கள்ல உள்ள டெர்மினல்ல பாருங்க. இன்டர்மீடியேட் ஸ்விட்ச்ல வந்து 4 டெர்மினல் இருக்கு. நம்ம டூ வே ஸ்விட்ச்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 இருக்குது. இது போல. இப்ப இந்த டூ வே ஸ்விட்சுக்கும், இன்டர்மீடியேட் ஸ்விட்சுக்கும் அப்படியே டைரக்ட்டா நம்ம வயர் கனெக்ட் பண்றோம். இந்த பக்கத்துல இருந்து இந்த 2க்கும். அதுபோல அந்த பக்கத்துல இருந்து அது 2க்கும் கனெக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்து என்ன பண்றோம்னா, இந்த மாரி நம்ம கனெக்ட் பண்ணிர்றோம். கிராஸ் ஓவர் வயர். இது போல நம்ம கனெக்ட் பண்றப்ப, அந்த 3 ஸ்விட்சும் நம்ம எங்க இருந்தும் ஆப்பரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதோட பொசிஷன நம்ம பாருங்க. இப்ப இந்த ஸ்விட்ச் வந்து நமக்கு ஆஃப் பொசிஷன்ல இருக்கு. சரிங்களா? ஆஃப்ல இருக்குன்னா மேல கனெக்ட்ல இருக்கு. அப்ப என்ன ஆகுது? ஃபேஸ் இப்படியே வந்து இங்க வருது. இங்க கிராஸ் ஓவர் வழி இங்க வந்துருச்சா?
இப்போ இந்த சுவிட்ச் இப்படி வந்து இந்த பொசிஷனில் போய் இதை ஆன் பண்ணுறப்ப இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். இது ஒரு பொசிஷனில் வந்து நமக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு பொசிஷன் இந்த மாதிரி வயர் கனெக்ஷனில் அது போய்க்கிறோம். இதில் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறப்போ ஒவ்வொரு பொசிஷனும் அது மாறிக்கிறோம். அடுத்து இது போல் ஒரு பொசிஷனில் வந்து நமக்கு வந்து ஆப்ரேட் ஆகிக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்மளோட வயரிங் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பொசிஷனுக்கும் நம்ம எங்கே வேணாலும், அதாவது ஒரு பல்பை 3 இடத்துலேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம காம்பவுண்டுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு பெரிய வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 கேட் இருக்கும். இப்போ 2-3 கேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஒரு பல்ப் நம்ம, அதாவது ஒவ்வொரு கேட்டுக்கு ஒரு மெயினான இடத்துல ஒரு பல்ப் நம்ம வச்சுட்டு ஒவ்வொரு கேட்டாக நம்ம சுற்றி பார்த்துட்டு வரோம். அந்தந்த இடத்துல வர்றப்ப சுவிட்சை நம்ம ஆன் பண்ணிவிட்டு அடுத்து வர்றப்ப நம்ம வெளியில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் பெட்ரூமுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல, ஹாலு, இப்போ வெளியில் நம்ம பார்க்கணும் அப்படின்ற இடத்துல நம்ம நிறைய இடங்கள்ல இருந்து இந்த சுவிட்சை யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம அடுத்து இதே வீடியோவை நம்ம ப்ராக்டிக்கல் வீடியோவாக கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அது அப்புறம் உங்களுக்கு எது போல் வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ மேக் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.